மிஸ்டர் அஜித்குமார் அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்மபூஷன் அந்த அவார்டு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இதுவரை எந்த மேடையிலையும் பெருசா வந்து தோன்றாத அஜித்குமார் அவர்கள் இந்த பத்மபூஷன் விருதை வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள்ட்ட இருந்தா வாங்கி ஆகணும். கண்டிப்பாக வந்து குடியரசுத் தலைவர் அவர்கள்ட்ட இருந்து வாங்குவாரு. அது எப்ப அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. அதாவது ஏப்ரல், அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது டெல்லியில. இதுல வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் கையால வந்து அஜித்குமார் அவர்கள் பத்மபூஷன்ங்கிற அந்த அவார்டை வந்து வாங்க போறாரு. இது வந்து அஜித் ரசிகர்களுக்கு மட்டும் பெருமை இல்லை, இந்திய சினிமால தமிழ் சினிமால இருக்கிற அனைவரும் வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்தியாவின் உரிய விருதான ரொம்ப பெருமைக்குரிய விருதான பத்மபூஷன் விருதை வந்து பாத்தீங்கன்னா அஜித்குமார் வாங்குறாருங்கிறது வந்து தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. தமிழ் சினிமா சங்கங்கள்லாம் சேர்ந்து இவருக்கு ஒரு பாராட்டு விழாவை நடத்தணும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகுதியுள்ள ஒரு ஆளுக்கு தகுதியுள்ள நேரத்தில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவர் வாங்க போறாரு. அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் வீக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்பதான் குட் பேட் அட்லி வந்து நெருப்பு மாதிரி பத்திக்கிட்டே இருக்கு. இதுவும் இல்லாம இந்த நிகழ்ச்சி வேற கலந்து வரப்போகுது. அவர் கோட் ஷூட் போட்டு போய் அந்த மெடலை வாங்கி அவருடைய பேட்சை வந்து அவருடைய ஷோல்டர்ல குத்திட்டு அவர் என்ன பேசுறாருங்கிறத வந்து நம்ம எல்லாமே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவர் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே கலந்துக்கல. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா இது வந்து இந்தியாவுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை, இந்தியா நமக்கு கொடுக்குற மரியாதையை நம்ம மரியாதை நிமித்தமாக போய் தான் வாங்கணும். அதுதான் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. இதை வந்து அஜித்குமார் அவர்கள் சிறப்பாக செய்வார். அவர் எப்பவுமே மாசா கோட் ஷூட் போடுறதெல்லாம் அவர் சாதாரணம். அந்த நிகழ்ச்சியில் அவர் எப்படி போக போறாரு, எப்படி வாங்க போறாரு, என்ன பேச போறாரு, அஜித்குமார் ஃபேன்ஸ்க்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம், மிகப்பெரிய ஒரு திருவிழாவா அது மாறப்போகுது. அடுத்த வாரம் அந்த நிகழ்ச்சி நடக்கிற நாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திருவிழாவா இருக்க போது. வாழ்த்துக்கள் மிஸ்டர் அஜித்குமார் அவர்கள். நீங்க இன்னும் நிறைய இந்தியாவுக்கு பெருமை